ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் ஒரு குட் நியூஸும் சொல்லலாம். ஏன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. உங்களுக்கு ஜாப் பாட் அடிச்சிருக்கு. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க இல்லம் தேடி கல்வியிலையும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய ஜாப்லயும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு டபுள் சேலரி. ஒரு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமா நீங்க உங்களுக்கு வரும். சோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்களா? ஏற்கனவே இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே ஐடிகே 1.0 2.0 இதெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி திருமணமாகி வீட்டுல சும்மா இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த குவாலிபிகேஷன் ஆசிரியருங்கிற குவாலிபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுல உங்களுக்கு என்னன்னா மந்த்லி 9 நாள் மட்டும்தான் வேலை இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு மந்த்லி 9 நாள் மட்டும் நீங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 9 நாளைக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. வருடத்திற்கு 108 நாட்கள் வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆசிரியரா பணிபுரியறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் ஐடிகேல் நீங்க தற்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த சம்பளத்தை விட அதிகம். அப்படிங்கும்போது மந்த்லி 9 நாளுங்கும்போது ஒரு நாளைக்கு 1000, மந்த்லி 9,000 உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. ஐடிகேல இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐடிகே பிளஸ் இந்த ஜாப் ரெண்டுமே கூட்டும் போது ஐடிகே பிளஸ் இந்த ஜாப்க்கான சேலரிங்கும் போது ஒரு ஆண்கள் சம்பாதிக்கிறதை விட நீங்க அதிகமாக சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஜாப்லாம் எப்பயாவது ஒன் டைம் தான் வருது. அது இப்போ வந்துருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையில வெளியிட்டிருக்காங்க. ஸோ அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னை சத்திய அரசு குழந்தைகள் இல்லத்துல பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்க கல்விக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு, சொல்லிக் கொடுத்துறாங்க. மதிப்பூதிய அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர்கள் மூலம் ஆற்றுப்படுத்துற, அதாவது அவங்களுக்கு கவுன்சிலிங் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பதவியின் பேர் ஆற்றுப்படுத்தினர் 2 வேகன்சி இருக்குதுங்க. இதுக்கு நீங்க கல்வி தகுதி உளவியல் ஆற்றுப்படுத்தல் நீங்க முதுகலை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அமர்விற்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அமர்வுங்கும் போது மந்த்லி உங்களுக்கு 9 அமர்வு இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ 9,000 ரூபாய். அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம், பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதியானவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பணியிட பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமான தொகுப்பூதிய அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல சேலரி கொடுக்குறாங்க. மேற்கான பணியிடத்தில் நியமிப்பவர் பார்த்தீங்கன்னா அந்த பணியிடத்திற்கான எதிர்காலத்துல உரிமை கோரவோ நீதிமன்றமோ அல்லது வேறு முறையிலோ பெற்றிருக்க மாட்டார். அதாவது நீங்க ஒர்க் பண்றீங்க, அந்த ஜாப் பர்மனன்ட் பண்ண சொல்லி நீங்க கோர்ட்டோ வேற முறையிலேயே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக காரணத்துக்காக உங்களை எப்ப வேணாலும் பணியிட நீக்கம் செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க மேல எந்த ஒரு ரிமார்க்கும் வராத வரைக்கும் உங்களுக்கு ஜாப் இருக்கும். உங்க மேல ஏதாவது ரிமார்க் வந்துச்சுன்னா, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களை பணியிட நீக்கம் செஞ்சிருந்தா சொல்லி கொடுத்துருவாங்க. மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பத்துடன் கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ் நகல் இணைத்து 15/3/2026 மாலை 5:45 மணிக்குள்ள கீழ்கண்ட முகவரியிலோ அல்லது தபால் மூலமா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டாவும் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்ல போஸ்ட் மூலியமா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாமதமா பெறப்பட விண்ணப்பங்களோ அல்லது முழுமையா பூர்த்தி செய்யப்படாமலோ அல்லது முறையான ஆவணங்கள் இணைக்கப்படாமல் சமர்ப்பிக்கப்பட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்தாலும் அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் அப்ளிகேஷன்ல வைக்கலனாலும் பூர்த்தி செய்யலனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம் 623503. இந்த பின்கோடு, இந்த அட்ரஸ் தான் நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு
வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, அந்த ஆர்டர் பொறுத்துன்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஐடி கேல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்கட்ட எப்படி பேசுறது, பண்றது, பழக்கவழக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. அதே மாரி ஏற்கனவே ஐடிக்கே முடிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு இந்த 2 ஜாப்லயும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாரி வேற ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் வேற மாவட்டத்துக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.